வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னொரு ஈஸியான வேலை கம்மியான ஒரு கிரேவியை தான் பார்க்க போகிறோம். கர்ட் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தியோட சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோட ஃபேவரட்டும் கூட. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சென்னாவை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் நைட்டே இதை சோக் பண்ணி வச்சுட்டேன். ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதோட 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5-6 விசில் வச்சுருங்க. இருக்கட்டும். 5-6 விசிலுக்கு அப்புறமா இந்த சென்னா நல்லா வெந்துடும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சியில் 1 கப் தயிர், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 7-8 முந்திரி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ எல்லாமே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவை சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். நான் சும்மா கார்னிஷிங்காக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்மளோட கர்ட் சென்னா மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான க்ரீமியான மசாலா. எந்த விதமான ரைஸ் கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கீ ரைஸோட சர்வ் பண்ணேன். அட்டகாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதை எதில் பண்ணீங்கன்னே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. வெறும் தயிரை வச்சு இவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபியை பண்ண முடியும்னா யார் தான் ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.